பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி போட்டு வேக வச்சு பாருங்கள், உங்களோட குக்கர் பொங்கியே ஊற்றாது. ஸோ பருப்பு நல்லா கழுவி வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு பெருங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்கலாங்க. ஸோ நம்ம தக்காளி போட்டு வேக வைக்கும்போது நம்மளோட குக்கர்லேருந்து பருப்பு வந்து பொங்கி ஊற்றாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வந்து போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு மேலே வந்து நல்லா அந்த ஏர் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து விசில் போடணும். அதுக்கு முன்னாடி விசில் போடக்கூடாது. சிம்லேயே வச்சு 2லேருந்து 3 விசில் மட்டும் விட்டிங்க அப்படின்னாவே போதுங்க. பருப்பு நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா பொங்கி வந்து பருப்பு ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், பருப்பு கொஞ்சம் கூட வந்து வெளியில் பொங்கி ஊற்றவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு குக்கருமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பருப்பு நல்லாவே வந்து வெந்து வந்திருக்குதுங்க. ஸோ இது வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம எப்பொழுதும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள்.